ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் அனைவரும் உணவு உண்ட பிறகு சாப்பிடக்கூடிய பழம் வாழைப்பழம். இதில் ஏராளமான வகைகள் இருந்தாலும் செவ்வாழை பழத்திற்கு என்று ஒரு தனிச்சிறப்பு உண்டு. வாழைப்பழங்களிலேயே மிக சிறந்த வாழைப்பழம் செவ்வாழை ஆகும். இதில் அதிக அளவு உயிர்ச்சத்து, வைட்டமின் சி, இரும்பு சத்து, நார் சத்து, பொட்டாசியம், பீட்டா கரோட்டின் என உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் உள்ளன. மாலைக்கண் நோய் முதல் மலட்டுத்தன்மை வரை உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியதுதான் இந்த செவ்வாழை. மூளை செயல்பாடு, இதய செயல்பாடு, கல்லீரல், எலும்புகள் வலுவடைதல் மற்றும் குடல் இயக்கம் என உடலின் அனைத்து செயல்பாடுகளுக்கும் தேவையான சத்துக்கள் இந்த செவ்வாழையில் உள்ளது. இதிலுள்ள பொட்டாசியம் சிறுநீரகங்களில் கற்கள் வராமல் தடுக்க உதவுகிறது. இரத்த அளவை அதிகரிக்கவும், ஹீமோகுளோபினை அதிகரிக்க தேவைப்படும் அயன் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இதில் அதிகமாக உள்ளது. இரத்த சோகை உள்ளவர்கள் தினமும் 1 அல்லது 2 பழம் சாப்பிட்டு வந்தால் இதனால் புதிய இரத்தம் உருவாகிறது. நெஞ்சு எரிச்சல் இருப்பவர்கள் 1 மாதம் வரை தினமும் 1 பழம் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தால் பிரச்சனையை சரி செய்யலாம். செவ்வாழையில் ஏராளமான நன்மைகளும் பல நோயை தீர்க்கும் மருத்துவ தன்மைகளும் உள்ளன. சில ஆண்களுக்கு நரம்பு தளர்ச்சி வருவதால் மொத்த உடல் பலமும் குறைந்துவிடும். இதனால் ஆண்மை குறைபாடு ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. நரம்பு தளர்ச்சி உள்ளவர்கள் 48 நாட்கள் காலை மற்றும் மாலை செவ்வாழை சாப்பிட்டு வந்தால் நரம்புகள் பலமாகும் மற்றும் ஆண்மை தன்மையும் சீரடையும். செவ்வாழை குழந்தை பாக்கியம் தரும் பழம் என்று சொல்வதுண்டு. 40 நாட்கள் தொடர்ந்து இரவு 1 பழம் சாப்பிட்டு பிறகு 1 ஸ்பூன் தேன் சாப்பிட்டு வந்தால் கருவுற அதிக வாய்ப்பிருப்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். செவ்வாழை பழத்தை சரியான நேரத்தில் சாப்பிடுவதன் மூலம் உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் பெறலாம். காலை 6 மணி அல்லது காலை உணவிற்கு பிறகு 11 மணிக்கும் மற்றும் மாலை 4 மணி அளவில் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.